ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 ஆராதனை. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த நற்கருணை ஆராதனையானது ஆலயங்களுக்கு சென்று வழிபட முடியாத நபர்களுக்காகவும் படுக்கையில் இருக்கக்கூடிய நோய் உள்ளவர்களுக்காகவும் இந்த ஜெப வேலையை மையமாக வைத்து இந்த காணொளியானது உங்களுக்காக அர்ப்பணிக்கப்பட இருக்கின்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது எத்தனையோ அதிசயங்களும் அற்புதங்களும் நமக்காக செய்ததை நாம் விவிலியத்தின் வாயிலாக பார்த்ததுண்டு. இதோ இந்த வேளையில் கூட இதோ அவர் மரணத்திற்கு அர்ப்பணமாக்கப்பட்ட போது கூட இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று நமக்காக விட்டு சென்ற இந்த நற்கருணை, இந்த நற்கருணையிலே தான் ஆண்டவர் உயிரோடு இருந்து கொண்டிருக்கிறார். இதைத்தான் நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் அவரை உட்கொண்டு இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய விசுவாசமே இந்த நற்கருணை மட்டும்தான். இந்த நற்கருணையை பார்த்து கொண்டு இருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் அதிசயங்களும் அற்புதங்களும் இந்த வேளையில் நடக்கும் என்று நாம் விசுவாசிப்போம். ஒரு கற்பனை கதை என்னவென்றால், ஒரு ஆலயத்திற்கு அருகில் இருக்கின்ற நற்கருணை சிற்றாலயத்தில் அந்த ஆலயத்திற்கு வந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பக்தர்களும் அதன் முன்பாக நின்று ஜெபிப்பதும் அழுது கொண்டு வேண்டிக் கொண்டு இருப்பதை அந்த ஆலயத்திற்கு அருகில் வசித்து கொண்டிருக்கிற ஒரு சிறுவன் அந்த ஆலயத்திற்கு வந்து விளையாடி கொண்டு இருக்கும் பொழுது இதை பார்த்து கொண்டு இருக்கிறான். என்னடா, இந்த ஆலயத்திற்கு வருகிற நபர்கள் இந்த இடத்துல நின்று ஏன் அழுது கொண்டு இருக்கிறார்கள், ஏன் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் என்ற கேள்வியோடு அவன் ஒவ்வொரு நாளும் விளையாடி கொண்டு இருக்கிறான். ஒரு நாள் என்னதான் இந்த இடத்தில் இருக்குது என்பதை பார்ப்பதற்காக அந்த சிற்றாலயத்துக்குள் நுழைந்து நற்கருணை பேழையை பார்க்கிறான். வேறு எந்த பொருளும் அங்கு இல்லை, வேறு யாரும் அதற்குள்ளே இல்லை. என்னடா இவங்கள் இதற்கு எதிர்ப்புறம் நின்று ஜெபித்து கொண்டும் அழுது கொண்டு இருக்கிறார்களே, இங்கே யாருமே காணுமே என்று எண்ணத்துடன் அவன் வெளியிலே வந்து வழக்கம் போல விளையாடத் தொடங்கினான். ஒரு நாள் அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கும் அவன் தந்தைக்கும் சின்ன ஒரு சண்டை வரவே, அவன் கேட்ட பொருளை தந்தை வாங்கி கொடுக்க மறுக்க அவன் மனதளவில் காயப்பட்டு அழுது கொண்டு வழக்கம் போல ஆலயத்துக்கு விளையாட வருவது போல விளையாடி கொண்டு இருக்கிறான். அப்போது அவனுக்கு ஒரு எண்ணம் தோன்றுகிறது. இந்த இடங்களில் வந்து அழுது கொண்டு இருக்கிறார்கள் நிறைய பேர், நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். நாமளும் போய் இந்த சிற்றாலயத்திற்குள் உட்கார்ந்து அழுது பார்ப்போம் என்ற எண்ணத்துடன் அந்த ஆலயத்திற்குள் நுழைகிறான். அப்போது அவன் அழுது கொண்டே அந்த இடங்களில் உட்கார்ந்து சுற்றி மொத்தம் பார்த்து கொண்டு அழுது கொண்டு இருக்கிறான். அப்பொழுது நற்கருணை பேழையிலிருந்து ஒரு ஒளி வருவதைக் கண்டு அந்த சிறுவன் பார்த்து கொண்டிருக்கிற வேளையிலே அந்த நற்கருணை பேழையில் இருக்கக்கூடிய நற்கருணையில் இயேசுவோட முகம் தெரிந்து அதிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் அவன் கேட்டான். குழந்தாய், அழுகாதே, உன் தந்தை நீ கேட்ட பொருளை இன்று உனக்கு வாங்கி தருவார் என்ற குரல் கேட்பதை அவன் உணர்ந்து சுற்றி மற்றும் பார்க்கிறான். யாரும் தடங்களே இல்லை.
என்னடா ஒரு அதிசயமாக இருக்கிறது, யாருமே இங்கே காணுமே, எப்படி இந்த குரல் வருவது என்று மறுபடியுமாக உற்று அந்த இடங்களில் இருக்கப்பட்ட நற்கருணை பேழையை பார்க்கிறான். அப்பொழுதுதான் அவனுக்கு தெரிகிறது, அந்த வெண்மை நிறங்கள் இருக்கக்கூடிய ஒரு நற்கருணை இருந்து தான் இந்த குரல் கேட்குது என்பதை உணர்ந்து கண்ணீரை துடைத்து கொண்டு விசுவாசத்தோடு வெளியில் வந்து விடுகிறான். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்று நாமும் இதே போலதான் கண்ணுக்கு எதிராக ஆலயங்களில் இருக்கக்கூடிய நற்கருணை பற்றி அறியாமல் வியப்புடன் இருந்து கொண்டு இருக்கிறோம். என்ன நடக்கிறது என்பதை தெரியாமல் கூட அந்த சிறுவன் ஏதோ ஒரு நன்மை நடக்கும் என்று நினைத்து நம்ம கண்ணீருக்கு விடை கிடைக்கும் என்ற எண்ணத்தோடு தான் அந்த சித்தாலயத்துக்குள் நுழைந்தான். ஆனால் அவனுக்கு கிடைத்ததோ தெய்வத்தினுடைய தரிசனம். அவன் சந்தோஷமாக வெளியில் வருகின்ற பொழுது அவனுக்கு கேட்டது கிடைத்து விட்டது, என் தந்தை எனக்கு கேட்டதை வாங்கி கொண்டு வருவார் என்ற விசுவாசத்துடன் அந்த இடங்களை விட்டு வெளியிலே வந்திருப்பான். நானும் நீங்களும் இதோ நம்பிக்கையுடன் இந்த நற்கருணை முன்பாக, இந்த காணொளியின் முன்பாக நற்கருணை பார்த்தவர்களாக ஆண்டவருடன் ஜெபிப்போமா? அனைவரும் நற்கருணை உற்று நோக்கியவாறு ஆண்டவர் நம்மோடு பேசுவதை, நம்மை பார்ப்பதை உணர்ந்தவர்களாக இந்த நேரத்தை நாம் அர்ப்பணிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலே, இந்த நேரத்திலே ஆண்டவரே கவலையோடும் கண்ணீரோடும் இருந்து ஆண்டவரே உம்மை மற்றும் உற்று நோக்கி கொண்டு இருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் நீங்கள் பார்ப்பீராக அப்பா. ஆண்டவர் தான் அந்த பிள்ளைகளுடைய தேவைகள் என்ன என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க தெய்வம். இதோ அவர்கள் பாடுகளோடு இருக்கிறார்களா, கவலையோடு இருக்கிறார்களா, இதோ படுக்கையில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்களா, என்ன சூழ்நிலையில் அவர்கள் இந்த நேரத்தை உம்மோடு செலவழித்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை உமக்கு மட்டும்தான் ஆண்டவரே தெரியும். அப்பா நீங்கள் உற்று பாருங்க ஆண்டவரே. அப்பா நீங்கள் உற்று பாருங்க அப்பா. அப்பா உங்களுக்கு எதிராக இருந்து கொண்டு இருக்கிற எத்தனை உள்ளங்கள் ஆண்டவரே. அப்பா நோய்க்கு மருந்து இல்லையே, என் குரலுக்கு செவிசாய்க்க ஆட்கள் இல்லையே, என்னோடு பேசுவதற்கு ஆட்கள் இல்லையே, இதோ கடன் பிரச்சனையால் இருந்து கொண்டு இருக்கிறேனே, என்ன செய்ய போகிறேனே என்றெல்லாம் ஏக்கத்தோடு தனிமையில் இருந்து ஆண்டவரே ஜெபித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் பாருங்கப்பா. அப்பா இந்த தினத்தில் ஒரு அதிசயங்கள் அந்த வீடுகளுக்குள் கடந்து செல்லட்டும் ஆண்டவரே. அப்பா அவர்கள் தனிப்பட்ட முறையில் ஜெபித்து கொண்டு இருக்கிற இடம் ஒரு வீடாக இருக்கலாம் ஆண்டவரே, அவர்கள் தொழில் செய்கிற இடமாக இருக்கலாம், தனிமையான ஒரு அறையாக இருக்கலாம் ஆண்டவரே. அந்த இடத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க அப்பா. உமது ஆண்மை படிந்த கரம் ஆண்டவரே. அப்பா அதிசயங்களும் அற்புதங்களையும் செய்த கரம் ஆண்டவரே. அப்பா இந்த நாளில கூட அந்த பிள்ளைகளுக்கு அப்பா நீங்க மனம் இறங்குங்க ஆண்டவரே. அப்பா நீங்க மனம் இறங்குங்க தகப்பனே. அப்பா அவர்கள் எத்தனையோ பாவியலாக இருந்தாலும் ஆண்டவரே, அப்பா அவர்கள் இந்த நேரத்தில் அப்பா உம்மை நோக்கி வந்திருக்கிறார்களே, அப்பா உம்மை நோக்கி ஜெபிக்க வந்திருக்கிறார்களே ஆண்டவரே. அப்பா விசுவாசத்தோடு இதோ இந்த நற்கருணை முன்பாக அமர்ந்து இதோ ஒரு என் ஆண்டவர் என்னோடு பேசுவார் என்று ஆண்டவரே உம்மையே உற்று நோக்கி கொண்டு இருக்கிற அந்த கண்களில் அப்பா நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. அப்பா நீங்கள் தொடுங்கதாச்சா ஆண்டவரே. உமது கரம் பட்ட போதும் ஆண்டவரே. அப்பா அவருடைய தேவைகள் நிவர்த்தியாக ஆண்டவரே. அப்பா நீங்கள் தொடப்படும் பொழுது ஒரு வல்லமை அவர்களுக்குள் கடந்து செல்வாண்டவரே. அப்பா ஒரு வல்லமை அவர்களுக்குள் கடந்து செல்வாண்டவரே. அப்பா அங்கே ஒரு அற்புதம் நடக்கும், ஒரு அதிசயங்கள் நடக்கும் ஆண்டவரே. அப்பா உம்மை நோக்கி வந்து இருக்கிற உள்ளங்கள், அப்போ விசுவாசத்தோடு வந்து இருக்கிற உள்ளங்களுக்கு நீங்க ஒரு தேற்றவராக இருங்க, நீங்க ஒரு மருத்துவர்களாக இருங்க, அப்பா நீங்க ஒரு ஆலோசனை கர்த்தராக இருங்க ஆண்டவரே. அப்பா அங்க ஒரு பிள்ளைகளை பாருங்க அப்பா, ஏங்கி கொண்டு இருக்கிற பிள்ளைகளை பாருங்க அப்பா. அந்த கண்ணீரை துடைத்து விடுங்க ஆண்டவரே. அப்பா அந்த கண்ணீரை துடைத்து விடுங்க ராஜா.
ஆண்டவரே, நீங்க ஒரு வார்த்தை மட்டும் சொன்ன போதும் ஆண்டவரே நோய் குணமாகுமே. அப்பா விடுதலை வருமே ஆண்டவரே. கடன் பிரச்சனை மாறும் ஆண்டவரே. அப்பா அந்த பிள்ளைகள் முடியாமல் இருந்து கொண்டு இருக்கிறார்களே, எந்திரிச்சு கூட நிற்க முடியாமல் இருந்து கொண்டு இருக்கிறார்களே, அடுத்த வேலைக்கு என்ன செய்வது என்று நினைத்து கொண்டு இருக்கிறார்களே, அப்பா வெளியில போக முடியாத சூழ்நிலையில அப்பா ஒரே அறையில் அடர்ந்து கொண்டு இருக்கிற அந்த உள்ளங்களை பாருங்க. அப்பா அவர்களை நீங்க தூக்கி எடுங்க ராஜா. அப்பா நீங்க கரம் பிடித்து தூக்கி எடுங்க ராஜா. ஆண்டவரே, இந்த நேரம் ஒரு வீணான நேரம் இல்லை ஆண்டவரே. ஒரு அற்புதங்களும் அதிசயங்களும் செய்யக்கூடிய ஒரு நற்கரணை ஆராதனையாக இருக்கக்கூடிய நேரம் ஆண்டவரே. அப்பா நீங்க தொடுங்க ராஜா. ஆண்டவரே நீங்க தொடுங்க ராஜா. ஒரு வல்லமை அந்த வீடுகளுக்குள் கடந்து செல்வதாக. அந்த வீடுகளுக்குள் இருக்கின்ற எல்லா கிரியைகளும் இயேசுவின் நாமத்துல அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஒரு அதிசயங்களை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா அந்த பிள்ளைகளை வேலை செய்ய விடாமல் இருக்கிற குடும்ப கஷ்டங்கள், சூழ்நிலை, கிரியைகள், பிள்ளிசினை கட்டுகள், ஏவல்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்துல வெளியில போவதாக ஆண்டவரே. நீங்க கட்டளையிடுங்க ராஜா. நீங்க கட்டளையிடுங்க ராஜா. சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. என் நாமத்தினால் எதெல்லாம் கேட்பீங்களோ நீங்க பெற்றுக்கொண்ட விசுவாச பிள்ளைகளாக இதோ இயேசுவின் நாமத்தின் மூலமாக ஒரு விடுதலை உண்டு என்பதை ஆழமாக விசுவாசிப்போம். இயேசுவின் நாமத்தினால இப்போ ஒரு சுகம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால் தூக்கம் இல்லாதவர்களுக்கு தூக்கத்தை கொடுப்பீராக ஆண்டவரே. அப்பா அது நள்ளிரவாக இருந்தாலும் அந்த பிள்ளைகள் எதெல்லாம் கேட்கிறார்களோ இயேசுவின் நாமத்தில் நீங்க கொடுங்க ராஜா. உம்மால் மட்டுமே கொடுக்க முடியும். உம்மால் மட்டுமே ஆண்டவரே எல்லாம் முடிய ராஜா. உம்மால் அன்று எதுவுமே இல்லை அப்பா. அப்பா உம்மால் அன்று எதுவுமே இல்லை ராஜா. ஆண்டவரே, கவலையோடு இருக்கிற கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை இன்று வேண்டாம் ஆண்டவரே. இதோ நற்கரணை வடிவில் அப்பா நீங்க வீட்டு இருக்கிற ஆண்டவரே. அப்பா அந்த ஒரு கரம் ஆண்டவரே நற்கருணை ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு பிள்ளைகள் வீடு இறங்குவதாக. அப்பா ஒரு அபிஷேக வீடுகளுக்கு கடந்து செல்வதாக. அப்பா அதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு கண்களின் ஆண்டவரே ஒரு தரிசனங்கள் போகட்டும் ஆண்டவரே. நீங்க தொடுவதை உணரட்டும் ஆண்டவரே. அப்பா நீங்க தொடுவதை பிள்ளைகள் உணரட்டும் ஆண்டவரே. நீங்க தொடுவதில் பிள்ளைகள் உணரட்டும் ஆண்டவரே. அப்பா உச்சன் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா பலவீனங்களும் இயேசுவின் நாமத்துல நீங்க மாற்றி போடுவீராக. தரிசனங்களும் அற்புதங்களும் அடையாளங்களும் உமக்கு மட்டுமே உரியது ஆண்டவரே. உமக்கு மட்டுமே உரியது ராஜா. ஆண்டவரே உமது பரிசுத்த ரத்தம் ஆண்டவரே அவர்களுடைய வீடுகள் முழுவதும் தெளிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமது ரத்தத்தினால ஒவ்வொரு வீடுகள் நிலைக்கால்களிலும் உமது ரத்தம் தெளிக்கப்படுவதாக. இன்றைய தினம் அந்த குடும்பத்திற்கு அந்த நபருக்கு ஒரு அதிசயம் உள்ள நாளாக மாறட்டும். ஒரு அற்புதம் உள்ள நாளாக மாறட்டும். ஆண்டவர் தாம் சுகத்தை கொடுங்க. ஆண்டவர் தாம் எல்லாமாக இருந்து அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.